Hello viewers, welcome to Route to Success YouTube channel. Last classல exercise 3.7 levelல second problemல இருக்கக்கூடிய second subdivision பார்த்தோம். அதுக்கான link descriptionல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல second problemல இருக்கக்கூடிய third subdivision பார்க்கலாம். வாங்க. 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. இந்த டேர்ம்க்கான ஸ்கொயர் ரூட் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஸ்கொயர் ரூட் வேல்யூனா ஆக்சுவலாக என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x square minus 9x plus 2 into 7x square minus 13x minus 2 into 28x square minus 3x minus 1. இதோட வேல்யூ தானே ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போதுமே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள பெரிய டேர்மாக இருந்துச்சுன்னா அதை எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அதனால என்ன பண்ண போறோம்னா, இதை முதல்ல சிம்பிளிஃபை பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட்டை நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். பாருங்க, இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், இதுவும் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். குவாட்ரடிக் ஈக்குவேஷனா தான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இல்லையா? பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x square minus 9x plus 2. இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அதாவது எனக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? மல்டிப்ளை பண்ணா 8 வரணும். அது எப்படி? அதாவது x ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்திருக்கு. 1 தவிர வேற எதுவும் நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பரை லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 4 2s are 8 அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா எனக்கு 8 வரணுமா, ஆட் பண்ணாம மைனஸ் பண்ணாம எனக்கு -9 வரணுமா? 8 1s are போட்டு பார்க்கலாமா? 8 1s are 8, 8 plus 1 வந்து 9. ஆனா 9 வந்து மைனஸ்ல வந்திருக்கு இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெண்டு சைடும் மைனஸ் போட்டுக்கணும். -8 into -1 plus 8, -8 -1 ஆட் பண்ணா -9. எப்படி நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணோமோ அதே மாதிரி 4 ஆல டிவைடும் பண்ணிக்கணும். divided by 4 divided by 4. 4 1s are 4 2s are. அப்ப இது வந்து கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இது எப்படி வரும்? x minus 2 into 4x minus 1. ஓகே, இது சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இங்க பாருங்க, அதே மாதிரி x ஸ்கொயருக்கு முன்னாடி ஒரு நம்பர் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிக்க சொல்லிருக்கேன், லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணனும். 7 into -2 ஓட வேல்யூ என்ன? -14. எப்போதுமே மைனஸ் முன்னாடி சிம்பிளா இருந்துச்சுனா மைனஸையும் சேர்த்து தான் மல்டிப்ளை பண்ணனும். சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணா -14 வரணுமா, பிளஸ் பண்ணாம மைனஸ் பண்ணாம எனக்கு -13 வரணுமா? என்ன வரும்? 14 1s are எடுக்கலாமா? 14 1s are 14, 14 minus 1 வந்து 13. இப்போ ரெண்டுமே எனக்கு மைனஸ்ல வந்திருக்கனால பெரிய நம்பர் சைன் தான் நம்ம மைனஸ் போடணும். சரியா? எப்படி நம்ம 7 ஆல மல்டிப்ளை பண்ணுமோ அதே மாதிரி 7 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இங்க 7 1s are 7 2s are. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? x minus 2 into 7x plus 1. ஓகே, இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி ஆகும். பாருங்க, x ஸ்கொயருக்கு முன்னாடி 28 வந்திருக்கு. இப்போ லாஸ்ட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணனும். 28 into -1 -28. அதாவது மல்டிப்ளை பண்ணா -28 வருமா, ஆட் பண்ணாம மைனஸ் பண்ணாம எனக்கு -3 வருமா? இப்போ பாருங்க, 7 4s are போட்டுக்கலாமா? 7 4s are 28, 7 minus 4 வந்து 3. ஆனா ரெண்டுமே எனக்கு எப்படி வந்திருக்கு, மைனஸ்ல வந்திருக்கு. அப்போ பெரிய நம்பர் சைன் தான் மைனஸா இருக்கும். எப்படி நம்ம 28 ஆல மல்டிப்ளை பண்ணோமோ அதே மாதிரி 28 ஆல டிவைடும் பண்ணிக்கலாம். divided by 28 divided by 28. 7 1s are 7 4s are 4 1s are 4 7s are. ஓகேவா? இப்போ இத எப்படி எழுதிக்கலாம்? 4x minus 1 into 7x plus 1. அப்போ எல்லா குவாட்ரடிக் ஈக்குவேஷனையும் ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்க ஒரு x minus 2, இங்க ஒரு x minus 2. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? x minus 2 the whole square. இங்க ஒரு 4x minus 1, இங்க ஒரு 4x minus 1. எப்படி எழுதிக்கலாம்? 4x minus 1 the whole square. இங்க ஒரு 7x plus 1, இங்க ஒரு 7x plus 1. இது எப்படி எழுதிக்கலாம்? 7x plus 1 the whole square. இப்போ இந்த ரூட்டை தனித்தனியா நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன் இருக்கனால இந்த ரூட் வந்து எல்லா இடத்துக்கும் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x minus 2 the whole square into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x minus 1 the whole square into ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7x plus 1 the whole square. இப்போ இந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல், ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல். இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன வரும்? x minus 2 into 4x minus 1 into 7x plus 1. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வீவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.7 உள்ள செகண்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய தேர்ட் சப்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபோர்த் சப்டிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.